ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கேரி டீச்சர் அப்படின்னுப்பட்ட ஒரு கேம் தான் விளாட போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து ஒரு டீச்சர் கேம். அது வந்து ரொம்ப மோசமான டீச்சர். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மவுஸ் ட்ராப் எடுத்து அது வைக்கிற இடத்துல வைக்கணுமா. சவுண்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நான் குறைச்சி ஏற்றிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி நான் குறைச்சிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ அவன் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்காக போய் டேபிளில் வச்சு வேலை பார்க்க போகிறான். இப்போ நம்ம வந்து இங்கே காமிக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே இருக்கிற மவுஸ் பேப்பர் நம்ம எடுக்கணும். ஐயோ, இந்த பொண்ணு வேறு இங்கே இருக்குது. அப்போ போய் நம்ம போகிறோம். இன்னும் பார்க்காம இருக்காளே. சரி வாங்க, இந்த பொண்ணு கிடையாது, கிளவி. சரி வாங்க, இப்போ நம்ம போகலாம். பஞ்சு முட்டைன்னு கூட சொல்லலாம் அதில். ஐயோ, இப்போ வாங்க, இப்போ வேறு எங்கேயோ போயிட்டா. இப்போ நம்ம போய் அந்த மவுஸ் எடுப்போம். சரி, மவுஸ் இல்லை, இது மவுஸ் ஸ்ட்ராப் தான். ஸோ இப்போ அதை எடுத்துட்டோம். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க வேறு எதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணால் தான் படிக்க முடியாமல் இதில் போய் இங்கே வைக்கணுமா. போய் வச்சிடலாம். அப்புறம் நியூஸ் பேப்பர் எடுத்து இங்கே வைக்கணும், அந்த மவுஸ் ஸ்ட்ராப் மேலே. இப்போ வச்சுட்டு நம்ம வந்து ஓடிடணும். அவள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடணும். வாங்க, நம்ம ஓடிட்டோம். இப்போ அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து நியூஸ் பேப்பர் படிக்க வந்து எடுக்கிறா. கையில் குத்திக்கிட்டு வா காப்பாற்றுங்க, நல்லா முடியலன்னு கத்திகிட்ருக்கா. அவனுக்கு இன்னும் இதுவும் வேணும், இதுக்கும் மேலேயே வேணும். சரி, இப்போ அவள் கால் அப்படியே கையில் ரெட்டாக இருக்குது. பார்க்க பாவமாக தான் இருக்கானா. அவள் என்ன பண்ணுறீங்க பாருங்கள். அப்போ கூட தடியே தான் எடுத்து வச்சுருக்கா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். சால்ட் எடுத்து அவள் பிரேக்ஃபாஸ்ட்டில் வைக்கணுமா. ஸோ இங்கே பாருங்கள், இதான் அவள் தான் வந்து பெரிய சாம்பியனை ஃபுட் மேக் பண்ணுற. இப்போ அவளே இதை ஒமட்ட போகிறா பாருங்களேன். ஒமட்டி வாமிட்டுட்டப்பா. ஏன்னா நம்ம அங்கே தான் சால்ட் இருக்குது, நம்ம பார்த்துட்டேன். அந்த சால்ட் எடுத்துகிட்டு போய் இதில் வச்சுட்டோன்னா தான் நம்ம ஜெயிச்சிருவோம். வாங்க, இந்த மிஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மவுஸ் ஸ்ட்ராப்பாக தான் பரவாயில்ல, கொஞ்சம் இந்த கெட்டக்கை இல்லாமல் அங்கே இருந்தது. மவுஸ் ஸ்ட்ராப்பாக தான் அங்கே பரவாயில்ல. பட் இங்கே இருக்குது, ஈஸியாகவே அதே இடத்துல வச்சுருக்கு. போய் சால்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டேன்னா வேலை முடிஞ்சிது. இப்போ அங்கே தான் இருக்கா. ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவள் போகிற வரைக்கும் இந்த ஏணியில் ஏற ட்ரை பண்ணலாம். ஏறிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் போகலாமா. இது வந்து ஓப்பன் பண்ண என்னது ஒரு ஒன்று இருக்கும்ல, கோபார் தேவைப்படுதான். வாங்க, நம்ம திறந்து போகலாம். ஸோ அங்கே தான் இருக்குது பாருங்கள் சால்ட்டு. அப்போ வேறு எங்கேயும் போய் புக் படிச்சிட்ருக்கா. இப்போ இந்த சால்ட் எடுத்து அந்த அவள் செஞ்ச வாமிட் வர ஃபுட்லேயும் விட்டுட்டு அதில் கேண்டீன் இருக்கிறத வேறு பார்த்தீங்களா. இப்போ வரதுக்குள்ளே ஓடிடலாம் வாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஓடிட்டோம். இப்போ வந்து அவள் மிக்ஸ் பண்ணுறா. அதை மிக்ஸ் பண்ணுறிய பாருடி, ஆல்ரெடி உப்பு கக்கிது, அதை வேறு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றா. அவளே ஒம்மட்டுறாங்க பாருங்க. வேடு ஒம்மட்டிகிட்ருக்கா. பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இருடா அவனை வச்சிக்கிறேன். நீ பேசலையோ. இப்போ அவள் வந்து டிவியில் வந்து ஒரு ஃபேவரட் ஷோ ஓடிட்டுருக்கான். அங்கே பாருங்கள், அவள் எப்படி அடிக்கிறா, அவள் என்ன பண்ணுறா, அப்படி தான் அதில் காமிக்கிறாங்க. கொஞ்சம் சவுண்டு கேட்கும், கொஞ்சம் பார்த்துக்காதீங்க. ஆக்சுவலி நான் வெயிட் பண்ணுங்க, வந்து வேறு ஒரு வழியில் காமிக்கிறேன். ஆக்சுவலி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு டிவியில் ஷோ ஓடிட்டுருக்கு. அப்போ எதுக்கு நீ அங்கே இருக்கா. ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஆக்சுவலாக இந்த தடவை கொஞ்சம் மக்கராயிடுச்சு, அது கண்டுக்காதீங்க. ஆக்சுவலி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன், அதுக்கு தான் வாய்ஸ் தரதுனால அப்படி ஆகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஓட்டி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து அவள் ஷோ ஓடுது. இப்போ தான் சீனுக்கு வரும். அங்கே பாருங்கள், ஸ்கேரி டீச்சர் வந்து இப்படி திட்டுறா, அதெல்லாம் அவள் ஷோவாம். ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே கிட்டக்கே கோபார் இருந்தது, அதை பார்த்தீங்களா. அந்த கோபார் வச்சு நம்ம மேலெலாம் உடைக்க முடியும். பட் நம்ம டிவிக்கு போயிட்டு எடுக்கலாம். ரூம்குள்ளே நம்ம போக போகிறதே கிடையாது. இங்கே இருக்கிற கதவே நம்ம திறந்திக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து அங்கே இருக்கிற அந்த கோபார் எடுத்து டிவியில் உடைக்கிறேன். ஸோ நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பட் இப்போ தான் 4 மினிட் ஆகிடுச்சு. வெறும் 4 மினிட் தான் இருக்கிறனால நம்ம இன்னும் ஒரே ஒரு ஷோ பார்த்துடலாமா. வாங்க, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ஷோவோட நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோவே. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஓடுறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவள் ட்ரெஸ்ஸை வந்து கிழிக்கணுமா.
அவள் வந்து என்ன நினைக்கிறா, நம்ம வெளியில் போகலாம், எந்த ட்ரெஸ் போடலாம், எப்போவுமே ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்ருக்குற மாதிரி இருக்குது, ஏன்னா நீ குளிக்கவே இல்லை. சரி இப்போ நம்ம போகலாம். போனோடனே அவள் ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணோம். அதான் நம்மளோட வந்து அவள் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ் போட போகிறாங்களாம். இப்போ நம்ம சிசர் போய் எடுக்கணும். சிசர் எங்கே இருக்கோ எது இருக்கோ. சரி வாங்க நம்ம இப்போ எங்கடா கைஸ் இங்கேயே க்ரீனாக காமிக்குது. இங்கேயே இருக்குங்க கைஸ் சிசரு. இதை எடுத்தாவே போச்சு. எப்படி எடுக்கிறது? எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் அவள் ட்ரெஸ் ரூமுக்கு போகணுமா. இப்போ எங்கே இங்கேயே காமிக்கிறாங்க பாருங்க ஆச்சு. அதில் போய் பார்க்கலாம். இங்கே இருக்குங்க கைஸ். இப்போ அதுக்குள்ளே போகணுன்னா இங்கே இருக்குது பாருங்க கைஸ் ட்ரெஸ்ஸு. இதை பிடிச்சி நம்ம கிழிச்சோன்னா போதும். சீச்சி எதாவது வந்துட்டு கிழிச்சிட்டோம். இப்போ நம்ம வெளியில் ஓடணும். வாங்க நம்ம திறந்து ஓடிடலாம். இப்போ அவள் வரா. எப்படி இது கிழிஞ்சிது, எப்படி நான் போடுறது அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.